Let the world hear his word. கற்பனையின் பொருள் என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. 1 தீமோத்தேயு 1:5 ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று போதகர் ஒருவர் சபைக்கு செல்ல முடியாதபடி சாலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு பனிக்காலமாகவும் இருந்தது. ஆற்று தண்ணீர் உறைந்து போய் தரையை போல காணப்பட்டது. அன்று ஞாயிற்றுக்கிழமையாய் இருந்தபடியால் அந்த பனிக்கட்டி மீது அநேகர் பொழுதுபோக்கிற்காக சறுக்கி விளையாடி கொண்டிருந்தனர். போதகருக்கு சபைக்கு வரும் ரோடுகள் அடைக்கப்பட்டிருந்ததால் அவர் ஆற்றின் உறைந்த தண்ணீர் மேல் சறுக்கி சபைக்கு வந்து சேர்ந்தார். அவர் பனிக்கட்டி மீது சறுக்கி வந்ததை கேள்விப்பட்ட சபையின் மூப்பர்கள் கொதித்து எழுந்தனர். போதகர் எவ்வாறு இன்று கர்த்தருடைய நாளில் பனியில் சறுக்கலாம் என்று மிகுந்த ஆதங்கத்துடன் கேட்டனர். எனவே சபை முடிந்ததும் மூப்பர்கள் அவசர கூட்டம் ஒன்றை கூட்டினர். அதில் போதகரிடம் பனியில் சறுக்கியதற்கு விளக்கம் கேட்டனர். அந்த போதகர், சாலைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு விட்டது, பனியில் சறுக்கித்தான் சபைக்கு வர முடிந்தது, இல்லாவிட்டால் நான் இன்று சபைக்கு வந்திருக்கவே முடியாது என்று பதில் சொன்னார். அப்போது ஒரு மூப்பர் போதகரிடம், நீங்கள் பனியில் சறுக்கும் போது சந்தோஷமாய் விளையாடி கொண்டா வந்தீர்கள் என்று கேட்டார். அந்த போதகர், இல்லை, நான் விளையாடி கொண்டு வரவில்லை என்று சொன்ன பிறகுதான் அவரை விட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே இன்றும் யூதர்கள் ஓய்வு நாள் அனுசரிப்பதை குறித்து அநேக பிரமாணங்களை வைத்திருக்கிறார்கள். 39 வகையான வேலைகள் ஓய்வு நாளில் செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு யூதர் தன்னுடைய சட்டையில் குண்டூசியை குத்தியிருந்தால் கூட அது பாவமாம். ஏனெனில் சட்டையில் குண்டூசியை குத்தியிருந்தால் அதை தூக்கி சுமப்பதற்கு சமமாம். இப்படிப்பட்ட சடங்காச்சாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட நீதியையும் இரக்கத்தையும் விட்டுவிட்டார்கள் என்றும், கொசுவில்லாதபடிக்கு வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறார்கள் என்றும் இயேசு கிறிஸ்து அவர்களை கடிந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாளில் சடங்காச்சாரங்களை கைக்கொள்வதை விட நீதியையும் இரக்கத்தையும் நன்மை செய்வதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கற்பனைகளை கொடுத்திருப்பதின் பொருள் என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்போடு நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும், மனிதர்களை நேசிக்க வேண்டும். இதற்காகத்தான் தேவன் நமக்கு கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்தபோது ஓய்வு நாளில் அநேக வியாதியஸ்தரை சுகப்படுத்தினார், அவர்களுக்கு நன்மை செய்தார். ஆகவே சடங்காச்சாரங்களை அல்ல, தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்ற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் நாம் விட்டுவிடக்கூடாது. கர்த்தருடைய நாளில் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் நாம் தேவனை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் சேவிக்க வேண்டும். சுத்தமான சாட்சியில் பிறக்கும் அன்போடு தேவனை சேவித்து மனிதரை நேசித்தால் தேவன் நம்மீது நன்மைகளை வர்ஷிக்க பண்ணுவார். God bless you. Have a good day.